ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த காப்பிரைட் ஃப்ரீயான மியூசிக்கல், இமேஜஸ்கள், ஃபோட்டோஸ்கள் வந்து எப்படி எடுக்கிறது, எங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு நிறைய வெப்சைட்களும் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த யூடியூப்ல தான் வந்து நம்ம என்ன இருந்தாலும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். நீங்க இப்போ ஒரு கண்டென்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து யூடியூப்ல இருந்தே போயிட்டு பார்ப்பீங்க. அப்போ யூடியூப்ல இருந்து சில கண்டென்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத விஷயங்களை எடுத்து போட்டு உங்களோட வீடியோல மேக் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட வீடியோக்கு உங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த யூடியூப்ல இருந்து நீங்க எப்படி காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்கள், மியூசிக்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து கூடுதலாக வந்து யூடியூப்ல வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் கேலரியில் வந்து அவங்க கொடுத்துருக்க மியூசிக் எல்லாமே வந்து ஃப்ரீயானது. அதை விட்டு நீங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து யூடியூப்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான சில வீடியோக்களை வந்து யூடியூப்ல தான் எடுக்கணும்னு சொன்னால், யூடியூப்ல வீடியோக்கள் வந்து யூடியூப்பால் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. யூடியூப்ல இந்த கண்டென்ட் அப்லோட் பண்ற யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வீடியோ வந்து காப்பிரைட் ஃபீட் கொடுத்துருக்கேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்களை வந்து எப்படி யூடியூப்ல தேடி பிடிக்கிறது, எப்படி நான் அதை டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனல்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட வீடியோக்களில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது என்ன உங்களுக்கு தேவையோ அதை சர்ச் பண்ணுறதுக்காக வேண்டி சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், வலது சைடில் மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து சர்ச் ஃபில்டரை வந்து டச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிட்டு உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, கிரியேட்டிவ் கமெண்ட் சொல்லியிருக்கு. இந்த கிரியேட்டிவ் கமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் தந்திருக்கு. இந்த வீடியோ டைப் தந்திருக்கு, டியூரேஷன் டைம் தந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் தேவையான மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட வந்து பாருங்க 4K வீடியோஸ் இருக்கு, HD வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையானதை வந்து டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கிரியேட்டிவ் கமெண்ட்டோட சேர்த்து மற்றதில் வந்து டச் பண்ணிக்கொள்ளலாம். டச் பண்ணி ஓகே பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் வந்து வரும். பாருங்க லோட் ஆகுது. லோட் ஆக முடியும். நான் என்ன சர்ச் பண்ணணும், அது எனக்கு தேவையான வீடியோக்கள் வந்து இங்க வரும். இதுல எனக்கு தேவையான எந்த வீடியோக்களா இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம வந்து டோட்டலா காப்பிரைட் ஃப்ரீயான வந்து வீடியோக்கள். இப்போ இந்த யூடியூப்ல உள்ள வீடியோக்களை எப்படி டவுன்லோட் பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான வீடியோட லிங்கை வந்து காப்பி பண்ணி நீங்கள் நிறைய வெப்சைட்டில் இருக்குது, யூடியூப் வீடியோக்களை டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் இருக்குது. அதில் போய்ட்டு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட கேலரிக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த யூடியூப்ல உள்ள கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ் வீடியோக்கள், அதாவது இந்த காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்கள் எல்லாம் இந்த யூடியூபால கொடுக்கறது இல்லை, நம்மள மாதிரி யூடியூபர்ஸில் கொடுக்கறது தான். இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது யூடியூப் ஸ்டாண்டர்ட் லைசனை வந்து நான் கிளிக் பண்ணாமல், அதை செலக்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், கிரியேட்டிவ் கமெண்ட் அதுக்கு கீழே கிரியேட்டிவ் கமெண்ட் சொல்லியிருக்கு, அதை செலக்ட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ணேன்னு சொன்னால் அந்த வீடியோக்களை வந்து யாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் நீங்கள் மற்றவங்களோட வீடியோவை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களோட ஓன் வீடியோவாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து போடலாம். கிரியேட்டிவ் கமெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ மற்றவங்களுக்கு அந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத இன்னொருத்தர் வீடியோவோ இல்லை இமேஜஸோ இல்லை மியூசிக்கோ ஏதாவது ஒரு மெட்டீரியலை எடுத்து நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கிரியேட்டிவ் கமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ண முடியாது. அப்படி அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட சேனலுக்கு ஸ்ட்ரைக் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதில் உங்களோட கண்டென்ட்டில் வந்து நீங்கள் காப்பிரைட் ஃப்ரீ இல்லாத ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து உங்களோட சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் அப்படி பண்ணிடாதீங்க. உங்களோட ஓன் வீடியோக்களாக இருந்தால், காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்களாக இருந்தால் நீங்கள் வந்து கிரியேட்டிவ் கமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூடியூப்ல காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்கள் இருக்குதான்னு சொல்லி அதை வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு உங்களோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. எந்த வித மாற்றமும் செய்யாமல், எந்த வித எடிட்டும் பண்ணாமல் அப்படியே கொண்டு போயிட்டு அப்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் காப்பிரைட் ஃப்ரீயாக தானே இருக்குது, எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது, காப்பிரைட் கிளைமும் வராதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால், நீங்கள் சேனல் மோனிடைசேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் மோனிடைசேஷன் பண்ணும்போது ரீயூஸ்ட் கண்டென்ட் சொல்லி அவங்களோட சேனல் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க. இப்போ நிறைய பேர் சேனல் வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க. அதனால உங்களோட கண்டென்ட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்துக்கொள்ளுங்களே தவிர ஃபுல் வீடியோ கொண்டு போயிட்டு அதை வந்து போட்டாது. நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ மொத்தமாகவே இன்னொருத்தர வீடியோவாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், யூடியூப்ல காப்பிரைட் ஃப்ரீயான வீடியோக்களை எப்படி தேடி எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதே வந்து கூகுளில்
கூகுளில் போயிட்டு எப்படி சர்ச் பண்ணலாம் காப்பிரைட் ஃப்ரீயான இமேஜஸ்களோ வீடியோக்களோ மியூசிக்கலோ கூகுளில் போயிட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். க்ரோமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இப்போ நான் எனக்கு தேவையானது வந்து நான் சர்ச் பண்ணுறேன். இது உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காட்டிருக்கு பாருங்கள். ஓல் இருக்குது, இமேஜஸ், வீடியோஸ் இருக்குது. நான் வந்து இமேஜை கொடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வீடியோஸ் தேவைன்னா வீடியோஸை கொடுத்துக்கொள்ளலாம். இமேஜஸை கொடுத்துட்டு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தள்ளிட்டு வரோம். இந்த சர்ச் டூல்ஸ்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த சர்ச் டூல் கிளிக் பண்ணவும் கீழே பாருங்கள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சைஸ், கலர், யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூசேஜ் ரைட்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பாருங்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இந்த கிரியேட்டிவ் காமன்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ வந்திருக்கிற இமேஜஸ் எல்லாமே வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ். இப்போ இந்த இமேஜஸ் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி சில வெப்சைட்டுகள் வந்து இருக்குது. அதாவது இந்த காப்பிரைட் ஃப்ரீயான இமேஜஸ்கள், வீடியோக்கள், மியூசிக்கள் உள்ள சில வெப்சைட்டுகள் இருக்குது. நான் இதில் குறிப்பிட்ட சில வெப்சைட்டில் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.